ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்காக சயின்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து 30 கொஸ்டின்ஸ் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சயின்ஸில் 30 மார்க் எடுக்கணுமா? வாங்க நம்ம சேனலை பாருங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின்ஸ் பார்ப்போம். நீரின் ஒளிவிலகல் எண். நீரின் ஒளிவிலகல் எண் 1.33. நீரின் ஒளிவிலகல் எண் 1.33. கீழ்காண்பவற்றுள் அதிக திசை மாற்றமடையும் கதிர். கீழ்காண்பவற்றுள் அதிக திசை மாற்றமடையும் கதிர் ஊதா. தொலைநோக்கியில் பொருளருகு லென்ஸாக பயன்படுவது அதிக குவிய தூரம் கொண்ட குவி லென்ஸ். தொலைநோக்கியில் பொருளருகு லென்ஸாக பயன்படுவது அதிக குவிய தூரம் கொண்ட குவி லென்ஸ். எளிய இயந்திரங்களில் எந்திர லாபமானது பளுபை திறன். எளிய இயந்திரங்களில் எந்திர லாபமானது பளுபை திறன். முதல் வகை நெம்புகோலுக்கு உதாரணம் கத்தரிக்கோல். முதல் வகை நெம்புகோலுக்கு உதாரணம் ஆப்ஷன் பி கத்தரிக்கோல். முதல் வகை நெம்புகோலுக்கு உதாரணம் கத்தரிக்கோல். ஒரு பொருளானது தேய்ப்பதன் மூலம் மின்னூட்டப்படுகிறது. அதன் எடை எப்பவும் மாறாது. ஒரு பொருளானது தேய்ப்பதன் மூலம் மின்னூட்டப்படுகிறது. அதன் எடை மாறாது. ஒரு எளிய இயந்திரத்தின் எந்திர லாபம் மற்றும் திசைவேக விகிதம் முறையே 4 மற்றும் 8 எனில் அதன் பயனுறு திறன் 50%. ஒரு எளிய இயந்திரத்தின் எந்திர லாபமானது திசைவேக விகிதம் முறையே 4 மற்றும் 8 எனில் அதன் பயனுறு திறன் 50%. பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் உள்ள நாடு ஆப்ஷன் ஏ இத்தாலி. பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் உள்ள நாடு இத்தாலி. கூம்பு ஒன்றின் அடிப்பகுதியிலிருந்து அதன் அச்சுக்கோட்டில் டேஸ் தொலைவில் அதன் ஈர்ப்பு மையம் அமையும். h/4. கூம்பு ஒன்றின் அடிப்பகுதியிலிருந்து அதன் அச்சுக்கோட்டில் டேஸ் தொலைவில் அதன் ஈர்ப்பு மையம் அமையும். h/4. எது புல்லரின் அல்ல? C12. எது புல்லரின் அல்ல? C12. கிராபைட்டின் உருகு நிலை 3700 டிகிரி செல்சியஸ். கிராபைட்டின் உருகுநிலை 3700 டிகிரி செல்சியஸ். வைரத்தின் அடர்த்தி 3.5 kg/cm3. வைரத்தின் அடர்த்தி 3.5 kg/cm3. வளிமண்டலத்தில் CO2வின் சதவீதம் 0.03%. வளிமண்டலத்தில் CO2வின் சதவீதம் 0.03%. பூஞ்சை கொல்லியாக பயன்படுவது சல்ஃபர். பூஞ்சை கொல்லியாக பயன்படுவது ஆப்ஷன் ஏ சல்ஃபர். கிராபைட்டின் படிகத்தின் கார்பன் அடுக்குகளுக்கு இடையே உள்ள பிணைப்பு வாண்டர்வால் விசை. கிராபைட்டின் படிகத்தின் கார்பன் அடுக்குகளுக்கு இடையே உள்ள பிணைப்பு வாண்டர்வால் விசை. உலர் பனிக்கட்டி என்பது திண்மம் CO2. உலர் பனிக்கட்டி என்பது திண்மம் CO2. உலர் பனிக்கட்டி திண்மம் CO2. ஹைட்ரஜனின் ஐசோடோப்பு வகை 4. ஹைட்ரஜனின் ஐசோடோப்பு 4. ஹைட்ரஜனின் ஐசோடோப் என்ன? 4. கார்பனின் இணைதிறன் 4. இணைதிறன் 4. ஹைட்ரஜனின் ஐசோடோப்பு வகை 4. கார்பனின் இணைதிறனும் 4. எலக்ட்ரான் ஜே தாம்சன். புரோட்டான் கோல்ட்ஸ்டீன். நியூட்ரான் சாட்விக். டால்டன் அணு மாதிரி. 4 1 2 3. ஆன்சர். புரோட்டானின் நிறை 1.00727. புரோட்டானின் நிறை 1.00727. அணுவை குறிக்கும் ஆட்டம் என்ற சொல் ஆங்கிலம். அணுவை குறிக்கும் ஆட்டம் என்ற சொல் ஆங்கிலம். ஒரு ஆம்பியர் பார் -0 என்பது 10⁻⁻10 மில்லிமீட்டர்.
ஒரு ஆம்பியர் பவர் -0 என்பது 10⁻⁻10 மில்லிமீட்டர். திரவத்தில் உள்ள ஒரு புள்ளியில் அழுத்தம் பின்வருவனவற்றுள் எதை சாராதது? கலனின் வடிவம். திரவத்தில் உள்ள ஒரு புள்ளியில் அழுத்தம் பின்வருவனவற்றுள் எதை சாராதது? கலனின் வடிவம். சாதாரண உப்பின் உருகுநிலை 801 டிகிரி செல்சியஸ். சாதாரண உப்பின் உருகுநிலை 801 டிகிரி செல்சியஸ். அசிட்டிக் அமிலத்தின் கொதிநிலை 118 டிகிரி செல்சியஸ். அசிட்டிக் அமிலத்தின் கொதிநிலை 118 டிகிரி செல்சியஸ். ஒரு பொருளுடன் ஹைட்ரஜனை சேர்க்கும் வினையானது ஒடுக்க வினை. ஒரு பொருளுடன் ஹைட்ரஜனை சேர்க்கும் வினையானது ஒடுக்க வினை. இரும்பு துருப்பிடித்தல் என்பது ஆப்ஷன் சி ஆக்சிஜனேற்றம். இரும்பு துருப்பிடித்தல் என்பது ஆக்சிஜனேற்றம். நமக்கு ஒளியை தரும் ஒரு முதன்மை மூலம் சூரியன். நமக்கு ஒளியை தரும் முதன்மை மூலம் ஆப்ஷன் ஏ சூரியன். ஒரு சமதள ஆடியின் படுகோணம் 50 எனில் மீள்கோணத்தின் மதிப்பு 50. சமதள ஆடியில் படுகோணத்தின் மதிப்பு 50 எனில் மீள்கோணத்தின் மதிப்பு 50. இடி தாங்கியை வடிவமைத்தவர் ஃப்ராங்க்லின். இடி தாங்கியை வடிவமைத்தவர் ஃப்ராங்க்லின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.